வணக்கம் மக்களே, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பற்றி மத்திய மற்றும் மாநில அரசுகள் இப்போ சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை புதிய விதிகளையும் வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிலிண்டர் புக் பண்ணுற கேப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் மற்றும் ஹோட்டலுக்கான புதிய மானியம்னு பல முக்கிய மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் அறிவிப்பா கேஸ் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி. அதாவது இதுக்கு மேலே நம்ம நினச்ச மாதிரி உடனே அடுத்த சிலிண்டரை புக் பண்ண முடியாது அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். மத்திய அரசின் புதிய விதிப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் புக் பண்ணி அடுத்த சிலிண்டர் புக் பண்ண குறைஞ்சது 25 நாட்கள் இடைவெளி இருக்கணும் சிட்டிஸில். இதுவே கிராமப்புறமாக இருந்தால் 45 நாட்கள் கேப்பில் கண்டிப்பாக நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா சிலிண்டர் புக் பண்ணது கேன்சல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இப்போ ஓடிபி முறை மூலமாக தான் கட்டாயமாக சிலிண்டரை டெலிவரி பண்ணணும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா, நிறைய மக்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்காமல் இருக்காங்க. இதனால் கள்ளச்சந்தையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது தற்காலிகமாக இந்த கேஸ் கனெக்ஷன் வாங்குறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கமெண்ட்ல தெரிவிங்க. இது கூடவே முக்கியமானது, அனைத்து கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களும் அவங்களோட KYCயை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்காங்க. இப்போ இரண்டாவது மிக முக்கியமான ரூல் என்னன்னா, ஒரே வீடு ஒரே கேஸ் கனெக்ஷன் அப்படின்ற அது மூலமா இனிமேல் ஒரே முகவரியில் பல எல்பிஜி கனெக்ஷன் வச்சிருக்க அனுமதி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு கனெக்ஷனாக மாற்றி விட்டுருவோணும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குழாய் வழி எரிவாயு இணைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரை அரசிடம் தானாக முன்வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னும், பிஎன்ஜி இணைப்பு வச்சுருக்கிறவங்க எல்பிஜி சிலிண்டரை தொடர்ந்து பயன்படுத்த முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா, இந்த சிலிண்டர் ஒரே அட்ரஸில் 2 சிலிண்டர்ஸ் வாங்க முடியாது அப்படின்னும் போது, நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், இப்போ வேறு இடம் மாறிட்டு அங்கே எங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றவங்க வேறு இடத்துல சிலிண்டர் பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 60 ரூபாய் வரை அதிகரிச்சிருக்கு. வணிக ரீதியிலான 19 கிலோ சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறதுனால உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம தமிழக முதல்வர் ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதன்படி ஹோட்டல்கள், டீ கடைகள் மற்றும் இந்த கிளவுட் கிச்சன் எல்பிஜி சிலிண்டர்லேருந்து மின்சார அடுப்புக்கு மாறினா அவர்களுக்கு பயன்படுத்தும் கூடுதல் மின்சாரத்திற்கு 1 யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் இப்போ உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கள்ளச்சந்தையில் பெற்றுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படுது அப்படின்னா 5 கிலோ கேஸ் சிலிண்டர் அனைத்து கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்தும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு குறைந்த அளவில் தான் ஆவணங்கள் தேவைப்படும். வெறும் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கள்ளச்சந்தையில் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. இப்போதைக்கு எப்போ நியூவாக கனெக்ஷன் வாங்கலாம் அப்படின்னு அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அறிவிப்பை வெளியிடுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.